வெல்கம் டு சோடா புடி. சோ இனி நம்ம பார்க்க போறது ஒரு டாப் 10 சர்வைவல் மூவிஸ் லிஸ்ட் போடலாம்னு சொல்லி இதுல எந்த படங்கள்லாம் உங்க ஃபேவரட்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இதுல எத்தனை நாளா பார்த்து முடிச்சிட்டேன், இல்லப்பா இதை முழுசாவே நான் முடிச்சிட்டேன், இல்ல இந்த படம்லாம் எனக்கு பேலன்ஸ் இருக்குன்ற அந்த விஷயத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த டைப்ல டாப் 10 போடலான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. அப்புறம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். 10வது இடத்துல கொரியன் படமான எமர்ஜென்சி டிக்ளரேஷன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இதுல பிளைட்ல நம்ம வில்லனும் சேர்ந்து வந்துகிட்டு இருக்கா. அப்படி அந்த டைம் நான் ஒரு வைரஸை பரப்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சு விட அவரு இந்த வைரஸை பரப்பி செத்துட்டாரு. இப்ப மொத்த பேரும் வைரஸோட இருக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பிளைட்டை மட்டும் நீங்க இறக்குனீங்க, மொத்த பேரோட சேர்ந்து இப்ப எல்லாருக்குமே பரவிடும்டா, நீங்க பிளைட்லயே சுத்திக்கிட்டு இருங்க. எவ்வளவு நேரம் தான் அவங்களும் சுத்திக்கிட்டு இருக்கிறது. இப்ப பிளைட்ல இருக்கிற மத்த பேரை எப்படி காப்பாத்தினாங்க, பறந்துகிட்டே அவங்களும் எவ்வளவு நேரம் தான் சமாளிச்சாங்க, அப்புறம் என்னெல்லாம் செஞ்சாங்கன்றத படம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமையா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் எமோஷனலா கனெக்ட் ஆகி நம்ம ஒரு தமிழ் படம் பார்க்கும்போது எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுவோமே, அந்த டைப்ல கடைசி எண்டிங்லாம் வந்து ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவானுங்க. சோ இதுவுமே செம்ம படம், மிஸ் பண்றாதீங்க. அடுத்து 9வது இடத்துல நம்ம வில் ஸ்மித்தோட ஐ எம் லெஜண்ட். இது எல்லாரோட ஃபேவரட்டா தான் இருக்கும். சோ இந்த படத்துல நம்மளால மட்டும்தான் தனிக்காட்டு ராஜாவா அந்த ஊருக்குள்ளே சுத்திட்டு இருப்பாரு. அப்படி இவர் ஒருத்தர் மட்டும் அந்த ஊர்ல இருக்கிற அளவுக்கு என்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதுக்கு காரணம் என்னன்றத கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ண நம்ம வில் ஸ்மித் பாயிண்ட் ஆஃப் வியூலயே படத்தை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா பெரிய பெரிய விஷயங்களை பேசுவாங்க. சோ இதுவுமே செம்ம ஃபேவரட்டான படம். அடுத்து 8வது இடத்துல இது இந்த வருஷம் வந்துச்சு மஞ்சுமெல் பாய்ஸ். அதுவுமே வந்து ஃபேவரட் ஆயிடுச்சு. கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டை வந்து லவ் சாங் இனிமேல் இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஷிப் சாங்ன்ற மாதிரி கொடைக்கானலுக்கு ட்ரிப்புக்காக வந்த கேங்கு அதுல ஒருத்தனை அந்த குழிக்குள்ள விட அவனுக்கு எப்படி காப்பாத்தி திருப்பி கூட்டு போனாங்க. இதுக்கு நடுவுல நம்மளும் எப்படி சென்டிமெண்டா அவனை காப்பாத்துங்கடான்னு நாமளுமே அவங்களோட கனெக்ட் ஆகி எப்படி கதற வச்சாங்க பதற வச்சாங்கன்றதுதான் இந்த படம். அடுத்து 7வது இடத்துல இதுவுமே எல்லாருடைய ஃபேவரட்டான படம் தான் லைஃப் ஆஃப் பை. சோ இதுலயுமே நம்மளால இப்ப ஹீரோவும் ஒரு புளிய மட்டும் சின்ன போட்ல மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்படிலாம் தப்பிச்சு வந்தாங்க, கடல்ல ஒரு மிகப்பெரிய புயல்னால மொத்தமே நாசமா போய் இவரும் புளியும் தான் இப்போ படகுல இருக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு சம்பவம். இதுவுமே எல்லாரோட ஃபேவரட் படம். அடுத்து 6வது இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த வாட்டி செவ்வாய் கிரகத்துல போய் மாட்டிக்கிறாரு. செவ்வாய் கிரகத்துல மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோவை எப்படி சேஃபா திருப்பி கூட்டு வந்தாங்க, அங்கேயே அவர் போனாரு, அங்க என்னெல்லாம் காப்பாத்திக்கிறதுக்காக செய்யறாரு, அங்க என்ன வேலையெல்லாம் பாக்குறாருன்ற மாதிரி இதுவுமே ஒரு செம்ம படம். இது வந்து எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான படம், தி மார்டியன். சோ இந்த படத்தையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. பார்க்காம யாராவது விட்டுருந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்ப நான் சொன்ன இந்த 5 படங்களை கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சோ மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த படத்தையும் ட்ரை பண்ணுங்கப்பா. அடுத்து 5வது இடத்துல பாத்தீங்கன்னா சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ. இது வந்து ரியலான அந்த சம்பவம் சொல்லும் போது எனக்கு வந்து செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துல வந்து பிளைட்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பிளைட் வெடிச்சு செதற மொத்தமா இப்ப சுத்தி பனிக்கட்டிக்கு நடுவுல இவங்க இருக்கிறாங்க. சாப்பிடறதுக்கு எதுவும் கிடையாது. மொத்த பேரு இப்ப என்ன பண்ண போறாங்க, வேற ஏதாச்சும் இடம் ஒரு தனி தீவுல மாட்டிட்டாலாச்சும் அங்க இருந்து ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து சாப்பிட்டாச்சும் உயிர் வாழலாம், காப்பாத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்க ஃபுல்லா சுத்தி பனிதான், பனிலே குறைஞ்சு செத்து போயிடுவாங்க. இப்ப எல்லாருக்கும் சாப்பாடும் வேணும், அதுக்காக என்ன வேலை செஞ்சாங்கன்றதெல்லாம் இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும். எப்படி அவங்க தப்பிச்சு வந்தாங்கன்ற நிஜ சம்பவத்தை அப்படியே கண்ணு முன்னாடி காமிச்சிருப்பாங்க. செம்மையான மேக்கிங். இதுவுமே ஒர்த்தான படம், தமிழ் டப்பிங்ல வேற இருக்கு. அடுத்து 4வது இடத்துல பாத்தீங்கன்னா இதுவுமே அள்ளு கலப்பன படம். ஏன்னா அவனுங்க அங்க இருந்து கேமரா ஆங்கில காட்டும் போது நாங்களும் சேர்ந்து கீழே விழுந்துற போறோம்ன்ற மாதிரியே ஒரு பயமுறுத்தின படம் ஃபால் அப்படிங்கிற படம். 2 ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து வா நாம வந்து ஒரு டவர் மேல ஏறி நம்ம சாகசத்தை புரியலாம் அப்படிங்கிற மாதிரி வா டவர் மேல ஏறி இறங்கணும்னு வச்சுக்கோங்க, உனக்கு இருக்கிற மொத்த பிரஷரும் உனக்கு இருக்கிற மொத்த பிரச்சனையும் தீர்ந்துன்ற மாதிரி இவங்க டவர் மேல ஏற, அது பல வருஷமா அதை பார்க்காம விட்ட டவர், இவங்க ஏற ஏற கீழே ஒரு நட்டு போல்டா கழண்டு போனோம். அது நமக்கே இங்க அள்ளுன்னு இருக்கும். ஏய் பாத்து ஏறுங்க, அங்க பாருங்க எல்லா நட்டு போல்டு கழண்டு விழுந்துகிட்டு இருக்கு, மேல போனீங்கன்னா பரலோகம் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். மேல ஏறினதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வர முடியாம 2 பேரு அந்த டவர் மேல ஏறி உட்காந்துட்டாங்க. சோ அங்கிருந்து எப்படி கீழே வந்தாங்க, அதுக்கு நடுவுல அந்த சில ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டுவானுங்க, அதெல்லாம் அல்லு இல்ல. இதுக்கு நடுவுல கிளைமேக்ஸ்ல ஒரு குட்டி ட்விஸ்ட் வேற கொடுப்பானுங்க. இது வந்து செம்ம ஃபேவரட்டான படம், தமிழ் டப்பிங்ல வேற இருக்கு. அடுத்து 3வது இதுவுமே இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் மாதிரியே நிஜ சம்பவம் 13 லிவ்ஸ். இது வந்து கொரியன் படம், தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல இருக்குது. சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 13 பேரு ஒரு குகைக்குள்ள போறாங்க. அதாவது ரெகுலரா போற இடம் தான், இது ஒன்னும் புதுசா இன்னைக்குதான் அந்த குகைக்குள்ள போயிட்டு நம்ம புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற மாதிரி போறதெல்லாம் இல்ல. சரி நம்ம ரெகுலரா போற இடம் தானே போய் பார்ப்போமேன்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டு நாமளும் வீட்டுக்கு போவோமேன்ற மாதிரி இந்த கோவைக்குள்ள போறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து மழை ஓவரா பெஞ்சு இவங்களால வெளியே வர முடியாம உள்ள மாட்டிக்க. இப்போ அவங்கள வெளியே கொண்டு வரதுன்றது சாதாரண காரியம் கிடையாது. ஈஸியா ஆளுங்களை அனுப்பி அப்படியே வாங்க வாங்க செல்லங்களா அப்படிங்கிற மாதிரி கூட்டு வர வேலை கிடையாது. அவங்கள வெளியே கூட்டு வர்றதே அவ்வளவு பெரிய வில்லங்கமான வேலை. இதுல ஒருத்தரையும் உயிர் போகாம திரும்பி கூட்டு வர்றது, முதல்ல அவங்க உயிரோட இருக்காங்களான்றத தெரிஞ்சுக்கிறது, இப்படி ஏகப்பட்ட சிக்கல்களை தாண்டி அவனுங்களை எப்படி காப்பாத்தினாங்கன்றதுதான் படமே.
கிட்டத்தட்ட போக போக படம் ஸ்டார்டிங்ல ஓகே ஈஸியா காப்பாத்திருவாங்க போலன்ற மாதிரி நமக்குமே தோணும். போக போக டேய் இவ்வளவு பிரச்சனையே நிஜத்துல வேற செஞ்சிருக்கீங்களாடா, நிஜ சம்பவமாடான்ற மாதிரி இன்னுமே ஷாக்கிங்கா இருக்கும். இதுவுமே உங்களை அப்படியே பரபரப்பா வச்சுக்கிற ஒரு படம். சோ இது மஸ்ட் வாட்ச் மூவி. ரெண்டாவது படம் வந்து நோவேர் அப்படிங்கிற படம். சோ இந்த படம் வந்து ஒரு பொண்ணு தனித்தீவுல மாட்டிக்கிட்டான்றதே கஷ்டம். இதுல எத்தனை பிரச்சனை மட்டும் சொல்ற பாருங்க. ஒரு பொண்ணு அவ கர்ப்பிணியா இருக்க பொண்ணு கண்டெய்னர்ல மாட்டிக்கிட்டா. அந்த கண்டெய்னரு நடு கடல்ல இருக்குது. டேய் ஏன்டா சுத்தி அந்த பொண்ணுக்கு பிரச்சனை மட்டும்தான் இருக்கணுமாடா, எப்படா தப்பிப்பா அப்படிங்கிற மைண்ட் செட்டை நம்ம கிரியேட் பண்ணி அங்கிருந்து குழந்தை வேற பிறக்கும். சோ அந்த குழந்தையும் காப்பாத்தணும். இவன் அந்த குழந்தை பிறக்கிற இடம் கண்டெய்னருக்குள்ள நடு கடல்ல. இவ்வளவு பிரச்சனையை கடந்து அந்த பிள்ளை எப்படி தப்பிச்சு வெளியே வரான்றதெல்லாம் அந்த குழந்தை பிறக்கிற சீன்ல டே ஏன்டா இது படங்கிறத தாண்டி உண்மையாவே அந்த பொண்ணு ஏதாவது ஆச்சோன்ற மாதிரி ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி விட்டுருவானுங்க. ஏன்னா சுத்தி இவனுக்கு வச்சிருக்கிறது பூராவே பிரச்சனை தான். பாரபட்சம் பார்க்காம அந்த பொண்ணு ஏன்டா இவ்வளவு பிரச்சனை கொடுத்தீங்கன்ற மாதிரி டென்ஷனோடவே வச்சுப்பானுங்க. சோ இந்த படமும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே ஒரு செம்மையான படம். நம்பர் 1 வந்து எனக்கு ஆல் டைம் இந்த மூவி தான்ப்பா. ஏன்னா எத்தனை படம் இதுக்கப்புறம் வந்தாலுமே கூட எனக்கு இந்த படம் வந்து ஒரு மாதிரி ஸ்பெஷலான படம். இது ஆல் டைம் ஃபேவரட்டான படம் கேஸ்டவே. ஏன்னா இது வந்து லைஃபுக்கான லெசனையே கத்துக் கொடுக்கும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம ஹீரோ வந்து ஒரு தனி தீவுல போய் மாட்டிக்கிறா. அப்படி சோ இப்ப தனி தீவுல இப்ப நம்ம எப்படா தப்பிச்சு போறது, நம்மளை யாரு காப்பாத்த வருவா, இந்த பக்கமா யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு நம்மளால காத்திருந்துன்ற மாதிரியே மொத்த வருஷங்களா காத்திருந்து அதுக்கப்புறம் மனுஷன் எப்படி தப்பிச்சு வராருன்றது, அந்த போராட்டத்துல இவர் என்னெல்லாம் அனுபவிக்கிறாரு. மனுஷன் கௌதம் மேனன் படம் ஹீரோ மாதிரி போய் பாலா பட ஹீரோ மாதிரி பரிதாபம் ஆகி அதுக்கப்புறம் அந்த கப்பலை பாக்குறது கிளைமேக்ஸ்ல டேய் அவருக்கு அந்த ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க, அதெல்லாம் செம்மையா இருக்கும். அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரேம்ல டேய் அங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டா நீங்க என்ன இஷ்டத்தையும் வேஸ்ட் பண்றீங்களான்ற மாதிரி அந்த சீனு. சோ மனுஷன் அங்க இருந்து தப்பிச்சு போராடி எப்படி வெளியே வராருன்றத அந்த டைம்லாம் பார்க்கும்போதெல்லாம் அப்படி இருந்துச்சு. எனக்கு இந்த படம் எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட்டான படம்பா. சோ உங்களுக்கு இந்த 10ல எது ஃபேவரட்னு சொல்லுங்க. அதை தாண்டி கூடுதலா எக்ஸ்ட்ராவா 2 படம் இது தமிழ் டப்பிங்ல இல்ல, அதனால இந்த 10ல நான் போடல. பட் இந்த சர்வைவல் மூவியவே கொஞ்சம் காமெடியா பார்க்கணும் அப்படின்னா இந்த சிங் ஹோல் அப்படிங்கிற இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இதுல என்னன்னா எல்லா மிடில் கிளாஸ் இருக்கிற மாதிரி ஹீரோவுக்குமே ஒரு சொந்த வீட்டை வாங்கணும். சொந்த வீட்டை வாங்கி அதுல நம்ம குடும்பத்தோட குடியேறி நிம்மதியா வாழணுன்றதுதான் ஆசை. அதே மாதிரி சொந்த வீட்டையும் வாங்கிடுவாரு. பையன் வந்து இந்த கோலிகுண்டு விளையாடும் போது கரெக்டா கோலிகுண்டை வச்சா அப்படியே நிக்கணும்ல, அது உருண்டுகிட்டு போடும். இது வீட்டு ஏதாவது கொஞ்சம் கிராஸா இருக்கா, வீட்டுல ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரியே நம்ம ஹீரோக்கு லைட்டா டவுட் வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப மொத்த வீட்டும் பேர்த்துக்கிட்டு பள்ளத்துக்குள்ள போயிடும். மொத்த பெரிய அபார்ட்மெண்ட்டே பேர்த்துக்கிட்டு இப்ப பள்ளத்துக்குள்ள போயிடுச்சு. இப்ப பள்ளத்துக்குள்ள இருக்கிற வீடு அதுல இருந்து இவர் எப்படி வெளியே கூட்டு வராங்க. இதுக்கு நடுவுல மழை வேற வந்துகிட்டு இருக்கு. இத்தனை பிரச்சனைக்கு நடுவுல நம்மளால ஐயோ போச்சே 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 என் சொந்தமான வீடு போச்சே, இப்ப மொத்தமா வீடு போச்சேன்னு ஒரு வருத்தப்படுறதா, நாமளாச்சும் உயிர் பொழைச்சோன்னு சந்தோஷப்படுறதான்னு தெரியாம இதுக்கு நடுவுல அவர் பண்ற குட்டி குட்டி ஃபன்னு. ஆனா கடைசியில தப்பிச்சு வர அந்த இடம், அந்த ஒரு ஐடியா எல்லாமே சூப்பரா இருக்கும். சோ இந்த படமுமே எனக்கு செம்ம ஃபேவரட். தமிழ் டப்பிங்ல இல்லதான், பட் இந்த படத்தை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஃபன்னாவும் இருக்கும். அதே டைம் என்னடா வீட்டே பேத்துக்கிட்டு பழத்துக்குள்ள போச்சான்ற மாதிரி ஐடியாவுமே டிஃபரெண்டா இருக்கும். சோ சர்வைவல்லே இது கொஞ்சம் ஐடியாவும் டிஃபரெண்டான படம்ன்றதுனால இந்த படம் எனக்கு செம்ம ஃபேவரட். அடுத்து இன்னொன்னு, இந்த ஹிந்தி படம் பார்க்கணும்னா ட்ராப்டு அப்படிங்கிற படம். ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்ம ஹீரோ மாட்டிப்பா. அப்படி அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்து ஹெல்ப்புக்காக இவர் கேட்கறது, யாருக்குமே அதை கேட்காம இருக்கிறது, அங்கிருந்து மனுஷன் எப்படி தப்பிச்சு வந்தாரு, சோ அதுக்காக என்னெல்லாம் பாடுபட்டாருன்ற மாதிரி கரப்பாம்பூச்சிகள்லாம் தேடி பிடிச்சு கொள்ளுவாரு. இப்படி ஏகப்பட்ட சமாச்சாரங்களை செஞ்சு அங்கிருந்து எப்படி அந்த வீட்டுக்குள்ள இருந்து எப்படி இவர் தப்பிச்சு வந்தாருன்றதுதான் படமே. சோ அதையுமே செம்மையா எடுத்திருப்பாங்க. சோ இந்த படமே எனக்கு பிடிக்கும்பா. சோ இதுதான் இந்த சர்வைவல் மூவிஸ்ல இதெல்லாம் என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட். சோ இதை தாண்டி உங்களுடைய ஃபேவரட்டான படங்கள் என்ன ஏது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம நம்ம சோடாபுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.